உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, எதுக்கு நீங்க விஷம் சாப்பிட்டீங்க? அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல, நான் பாய்சன் சாப்பிடல டாக்டர். எனக்கு தெரியாம சாப்பாட்டுல கலந்து கொடுத்துட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? நீ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணதா சொல்லித்தான் போலீஸ் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. நீ சொல்றத பார்த்தா உன்னை கொலை பண்ண பிளான் பண்ணிருப்பாங்க போல இருக்கே. ஆமா டாக்டர். இப்போ போலீஸ் வெளியே இருக்காங்களா? ஆமாம்மா, ஒரு போலீஸ்காரர் வெளியே தான் இருக்காரு. இருங்க, கூப்பிடுறேன். வேண்டாம் டாக்டர். டாக்டர், ஐயோ, அப்ப சிவகாமி போலீஸ்க்கு பணத்தை கொடுத்து என்ன கொல்ல பாக்குறாங்க. அதான் போலீஸ் டாக்டர் கிட்ட நான் சூசைட் அட்டெம்ப்ட்னு சொல்லிருக்காங்க. இங்கதானே இருந்தாரு, அதுக்குள்ள எங்க போனாரு? டாக்டர், யார டாக்டர் தேடிட்டு இருக்கீங்க? இங்க ஒரு போலீஸ்காரர் நின்னுட்டு இருந்தாரு, அவரை பாத்தீங்களா? அவர் இப்பதான் டீ சாப்பிட்டு வரேன்னு கேண்டீன் பக்கம் போனார் டாக்டர். ஓ சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர். வா, அவர் கேண்டீனுக்கு போயிருக்காரா? எப்படி இப்ப வந்துருவாரு? அவர் வந்த உடனே உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே சொல்லிடு. அவங்க தானே என்ன கொல்லவே பாக்குறாங்க. அவங்க கிட்ட போய் நான் எப்படி நடந்த எல்லாத்தையும் சொல்ல முடியும்? நான் உயிர் பொழைச்சதை தெரிஞ்சா சிவகாமி டாக்டருக்கும் பணத்தை கொடுத்து என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணுவா. முதல்ல எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். சார், நீங்க எங்கதான் இருக்கீங்களா? சொல்லுங்க. என்ன சார், நான் உங்களை அங்க தேடிட்டு இருக்கேன். டீ சாப்பிட தான் சார் வந்தேன். என்னாச்சு? சார், அந்த பொண்ணு ரேஷ்மா கண்ணு முழிச்சிட்டா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவ லாக்அப்ல இருக்கும்போது பாய்சன் சாப்பிட்டு அவ சூசைட் அட்டெண்ட் பண்ணான்னு தானே நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த பொண்ணு அவளை யாரோ கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்றா. நீங்க உடனே உங்க இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவளை வந்து பார்க்க சொல்லுங்க. அவ ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா. சரிங்க சார், நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். சிவகாமி மேடம் கொண்டு வந்து நடிக்க வச்ச பொண்ணை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவ போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிருவான்னு அவளையும் போட்டு தலை பார்த்திருக்காங்க. இப்போவும் இந்த ரவுடி பசங்க அதுக்கு தான் இங்க வந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிவகாமி மேடம் சொத்துக்காக பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி இனியும் சார் கிட்ட சொல்லாம விட்டா அது பெரிய தப்பாயிடும். முதல்ல அந்த பொண்ண இவனுங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும்.
ரவுடிங்க இங்க வந்து இருக்கிறத பத்தி முதல்ல போலீஸ் கிட்ட சொல்லுவோம். போலீஸ பார்த்தா அவனுங்க பயந்து ஓடிடுவானுங்க. ஹலோ ராஜவேல் சார், அந்த பொண்ணு கண்ணு முடிச்சிட்டா சார். என்னது, கண்ணு முழிச்சிட்டாளா? ஏன் சார், இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதாவது சொன்னாலா? இன்ஸ்பெக்டர் இங்க இல்ல சார். ஆனா அந்த டாக்டர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கா சார். நான் சூசைட் பண்ணிக்கல, பாய்சன் கொடுத்து கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கா சார். அவர் வந்து என்கிட்ட கேட்டு போறாரு சார். சார், வெளில போன இன்ஸ்பெக்டர் எந்த நேரத்திலயும் வரலாம். நீங்க எது பண்றதா இருந்தாலும் உடனே பண்ணுங்க. சரி, நான் ஏற்கனவே ஆளுங்களை அனுப்பிட்டேன். இந்நேரம் அவனுங்க அங்கதான் இருக்கணும். நீ என்ன பண்ற, ஏதாவது சாக்கு சொல்லி வெளியே போயிடன, மத்தத அவனுங்க பாத்துக்குவானுங்க. சரிங்க ராஜவேல் சார், உங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே அவளை முடிக்க சொல்லுங்க. ஓகே, நான் வச்சிடறேன் சார். என்னம்மா? சார், அஸ்வின் டாக்டரை பார்க்கணும் சார். அவங்க கிட்ட கேட்டு பாருமா. ஓகே சார். அட பாவீங்களா, இவங்களுக்கு போலீஸும் உடந்தையா இருக்கே. அந்த சிவகாமி மேடமும் அவங்க அப்பாவும் என்னெல்லாம் பண்றாங்க. ச்சே. அன்பரசி, இனி யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. நாம தான் களத்துல இறங்கி அவளை காப்பாத்தணும். டேய், யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாது, ஜாக்கிரதை. டேய், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. அப்படியே யாராவது கேட்டா கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க, ரூம் தெரியாம தேடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். அந்த ரவுடிங்க கையில அவ சிக்கிறதுக்குள்ள நாம அவளை புடிச்சாகணும். ஆனா அவ எந்த ரூம்ல இருக்கானே தெரியலையே. சிஸ்டர், ஒரு நிமிஷம். எங்க சூசைட் அட்டெண்ட் பண்ண ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க? நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா 3வது ரூம்ல இருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. ஐயோ, சாரி 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 சாரி. கொஞ்சம் அவசரமா வந்ததுனால நான் தான் கவனிக்காம வந்து இடிச்சிட்டேன். இது அன்பரசி தானே? இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ரொம்ப பரபரப்பா வேற இருக்காங்க. ஒருவேளை நம்மள தேடிதான் வந்திருப்பாங்களோ? என்ன, பலமா ஏதாவது அடிபட்டுருச்சா? கையை நல்லா உதறுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சின்ன அடிதான். நான் வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.